சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தரே தெய்வம், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை அவருடைய என்றும் நிலைத்திருக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மனிதர்களுக்கு கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராக இருந்து அவருடைய போராட்டங்களை அவரே நின்று போராடி முறியடித்து அவரை சார்ந்து வாழ்கிற, அவரை நம்பி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருகிற ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். கர்த்தர் நம்மை நிலைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வல்லமையின் வலதுகரம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் என்பவர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை மனிதத்துக்குள் கடந்து வரும்படியாய் செயல்படுத்தினவர். கர்த்தர் என்பவர் நம்மால் காணக்கூடாதவராய் இருந்தாலும் உணரக்கூடியவராக இருக்கிறார். நம்மாலே அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவரை புரிந்து கொள்ள முடிகிறது. அவரை கண்களால் காண முடியவில்லை, ஆனால் அவர் நமக்கு வெளிப்படுகிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒருவரும் காணக்கூடாதவராகவும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராகவும் இருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவரை நம்பி ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக உறுதியான நம்பிக்கையோடு அவருக்கு உண்மை உத்தமமாய் வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை நேராய் நடத்தி கொள்ள ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படி என்ன பிரச்சனையில் இருந்தாலும், எந்த நெருக்கடியில் இருந்தாலும், எந்த வியாதி பலகீனத்தில் இருந்தாலும் கூட அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிற பொழுது, அவரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, நீங்கள் அவருக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, நீங்கள் உங்களுக்காய் வாழ்ந்தது போதும், மற்ற மனிதர்களுக்காக வாழ்ந்தது போதும், இந்த உலகத்துக்காக பாவத்துக்காக பாவ வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இனி அவருக்காக வாழ ஆரம்பிங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்காக வாழ்வது, உங்களுக்காக ஜெபிப்பது, புலம்புறது, யாராவது ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியர்களை பாஸ்டர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த பிரச்சனைகளே சொல்கிறது. அந்த சொந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவதற்கான முயற்சி எடுப்பதில்லை. அந்த பிரச்சனை உள்ளாரே நீங்கள் இருக்கிறீங்க, அதை டேஸ்ட் பண்ணுறீங்க, தினமும் அதை அனுபவிக்கிறீங்க, சுவைக்கிறீங்க, அதிலே இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்துலேயே அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ ஆரம்பிங்க. அது என்ன கர்த்தருக்காக வாழ்வது? இந்த பூமியில் நீங்கள் வந்ததே முதல் நோக்கம் உங்களை சிருஷ்டித்தது அவரை துதிப்பதற்காக. ரெண்டாவது ஒரு காரியம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அழிந்து நரகத்துக்கு, நித்திய நரகத்துக்கு சென்று விடாதபடி நித்தியமான பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை அனைவருக்கு கற்றுக் கொடுக்கவும் அவளை கை கொள்ள வைக்கவும் வேண்டும். நீங்கள் அறியாதிருக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் அப்படியே நின்றுக்கக்கூடாது. பைபிளில் ஒரு சப்ஜெக்ட் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுறதில்லை வாழ்க்கை. மேலே மேலே படிக்கணும், பைபிளை கற்றுக்கொள்ளணும். சில பேரை நான் பார்க்குறேன், என்கிட்ட பேசும் பொழுது அவங்க எல்கேஜியோட கீழே இருப்பாங்க. அந்த பைபிள் அந்த ஒரு சப்ஜெக்ட் மேலே வர அதே வருஷ கணக்கில் பேசுவாங்க. என்றைக்கோ ஒரு அற்புதம் நடந்ததை வச்சு அதே பேசி காலத்தை ஓட்டும். இல்லை, அன்னன்னைக்கு நீங்கள் புதுப்பிக்கப்படணும். அன்றன்னைக்கு நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ளணும். அன்றன்னைக்கு அதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் யாரை போய் சந்திக்கணும்? யாருக்கு உங்களை பற்றி சொல்லணும்? யாருக்கு உங்கள் உண்மையான கருத்துக்களை சொல்லி அவங்கள உண்மையான வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, நல்ல நியாயமான வாழ்க்கைக்கு நான் அவங்கள நடத்துவதற்கு என்னை பலப்படுத்துங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் கற்று உங்களை அப்டேட் பண்ணணும். கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்டேட் இருக்கணும். என்றைக்கோ ஒன்று இப்போ கேட்ட பிரசங்கம், எங்கேயோ கேட்ட பிரசங்கம் அது வரல. தினந்தோறும் தேவனோடு பேசணும். தேவன் உங்களோட பேசணும். அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். அவருக்காக வாழ்கிறதுனா நீங்கள் அவருக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல, அவருக்கு எதுவும் சாதிக்க போகிறதில்ல. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறதோ, ஒரு ஜெப வீட்டை, ஒரு சர்ச்சை கட்டுறதோ அல்ல.
ஜனங்களை கட்டி எழுப்பணும். கர்த்தருக்குள்ளார ஒவ்வொருவருக்குள்ளாரும் கிறிஸ்து உருவாகணும். நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இயேசுவை சொல்ல நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீங்க. இயேசுவை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அவரை அறிந்து கொள்ள நீங்கள் செயல்படணும். இது ஆசீர்வாதமான வாழ்க்கை. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை, வியாதிகளை, பற்றாக்குறையை அப்படி ஓரமாக வைங்க. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்க. அவரை பற்றி பேச ஆரம்பிங்க. அவரை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் என்று வரும். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடும். அவர் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்காக வாழ ஆரம்பிக்க ஒப்பு கொடுங்க. பார்ப்போமே, செஞ்சு பாருங்களேன், ட்ரையல் பண்ணுங்களேன். ஒரு 3 நாளைக்கு அவருக்காக உங்கள் பிரச்சனைலாம் அப்படியே வச்சுட்டு, உங்கள் தேவைகளெல்லாம் அப்படியே வச்சுட்டு, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதை பற்றி கவலைப்பட்டு இதை பெருசாக்காதீங்க. பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. போராட்டங்களை பெருசாக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பிங்க. தேவ தயவை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ கிருபை அனுபவிங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிறது இல்லை, தேவ கிருபை அனுபவிக்க பழகுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் நசுக்கி போடுவதற்கு நீங்கள் அவருக்காக வாழ ஆரம்பிங்க. இதுதான் சத்தியம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக நசுக்கி போடுவார். அவருக்காக வாழ ஆரம்பிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.